வணக்கம். ஜென்சி தலைமுறையோடு உரையாடணுங்கிறது எங்கள மாரி இருக்க பல பேரோட ஒரு விருப்பம் அது. அதற்கான முயற்சி வெவ்வேறு சேனல்கள் வெவ்வேறு மாரி எடுத்தாங்க. பட் எனக்கு பர்சனலா ஒருத்தரோட தனிப்பட்டு உரையாடணும்னு விருப்பம் இருந்தது. அது குறித்து முயற்சி செய்யும்போது தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கிட்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. தமிழேந்தி. அவங்கள வரவேற்கிறதோட அந்த நேர்காணலுக்கு போலாம். வணக்கம். வணக்கம் தோழர். அ முதல்ல நன்றி. நாங்க இந்த மாரி என்னோட பர்சனலா எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நம்மோட அடுத்த ஜென்ரேஷனோட ஒரு 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 உரையாடல் ஒன்று வச்சுக்கணுன்றது. சில பேர்ட்ட கேட்டேன், எனக்கும் பழக்கம் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு நேர்காணலை எடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. பேசி கொஞ்சம் அனுபவம் இருக்கு. எடுத்து எனக்கு பழக்கம் இல்ல. அந்த அடிப்படையில தான் கேட்டிருந்தேன். ரைட், உங்களோட நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் நேர்காணல் குடுத்து பழக்கம் இல்ல. அதனால ஓகே. கூப்பிட்டதுக்கு நன்றி ரைட், தோழர். பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ. நீங்க 1, 2 விஷயம். ஒருவேளை கேள்விக்கு பதில் தெரியல ம். அப்படின்னாலோ, இல்ல இது இது ஒரு மாரி பாதியில வேணாலும் கூட அந்த கேள்விய எடுத்துடலாம். நீங்க தயங்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா திருப்பி கேட்கலாம். அதுக்கும் யோசிக்க வேணாம். ஒரு ஒரு சாதாரண டீ கடை கான்வர்சேஷன் லெவல்ல இருந்தா போதும் நமக்கு. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க விரும்பின கேள்வி, அந்த ஜென்ஸி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பொதுவா பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஜென் எக்ஸோ அல்லது உங்க பாஷையில சொன்னா பூமர், ம். அந்த குரூப் இருக்கு இல்லையா? அவங்க பொதுவா அவங்க பேர்ல வைக்கிற முக்கியமான 3, 4 குற்றச்சாட்டு என்னன்னா, சீரியஸா எதுலயும் இருக்கிறதில்ல ம். அப்படிங்கிறது. அண்ட் ஒரு ஆழ்ந்த வாசிப்பு, அதாவது ஒரு விஷயத்த டீப்பா படிக்கிற பழக்கம் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. பொறுமை இல்லை, ஆழ்ந்த வாசிப்பு குறைவா இருக்கு. ஒரு பெர்மனன்ட் ஒர்க் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பிடிப்பு இல்ல அப்படிங்கிற மாரி. இது இல்லாம இன்னும் சில இதெல்லாம் இருக்கும். அத நான் சேர்க்கல. ஏன்னா புள்ளிங்கோ கல்ச்சர் அது மொத்த பழியும் ஜென்ஸி மேல விழுது. அப்படி இருந்தாலும் கூட இது வந்து காமனா இருக்கிற ஒண்ணு. கொஞ்சம் அதாவது பெரிய பொறுப்புணர்வோடு இல்ல அப்படிங்கிறது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற பதில் என்ன? அது ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டா கூட இருக்கலாம். பரவால்ல. இல்ல ரொம்பவே எங்ககிட்ட வந்து எல்லாருமே வந்து அட்வைஸ் குடுத்துட்டே இருந்தா, அது ஜென்ஸி பசங்களுக்கு பிடிக்காது. ஓகே. ஒரு விஷயம் பண்ண போறோம்னா, அது ரொம்ப ஒரு விஷயம் பண்ணிட்டு நான் போய் திருந்தி அடிபட்டு வந்துட்டு இப்ப நான் ஒரு சைக்கிள் ஓட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன். ம், என்கிட்ட வந்து ம். "வேணாம், எடுக்காத, விழுந்துருவ, அடிபட்டுரும்" சொல்லினே இருந்தா நீங்க எனக்கு பூமரா தான் தெரிவிங்க. ஓகே, நானே போறேன், போய் அடிபட்டு வாங்கின்னு வந்துடுறேன். ஓகே. ம், எனக்கு ஒரு ம். கஷ்டம்னா வந்து இங்க போய் கேட்கிறேன். எப்படி ஓட்டணும்னு நான் கத்துக்கிறேன். ஸ்டார்ட்டிங்லயே வந்து ரொம்ப அட்வைஸ் குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அது எங்களுக்கு இரிட்டேட் ஆயிடும். ஓகே. அதனால நாங்க அத பூமர்ன்னு சொல்லிடுவோம். ஸோ சீரியஸ்னஸ் இல்லன்னா, நாங்க ரிஸ்க் எடுத்து அந்த சீரியஸ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற விதத்துல இருப்போம். ட்ரையல் அண்ட் எரர்ல ஆமா. தெரிஞ்சுக்கணுங்கிற மாரி. அப்போ ட்ரையல் அண்ட் எரர்ன்னு சொன்னா அது எல்லா இடத்துலயும் இது சாத்தியம் இல்ல இல்லையா? பட் இந்த குற்றச்சாட்டு எதனால அவங்க சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா பிளாங்க்கா இந்த குற்றச்சாட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இத சொல்றதுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ரீசன் இருக்கு. இத சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட அபிப்பிராயம் என்ன? தப்பு சரின்னுலாம் இல்ல. என்ன தோணுதோ சொல்லுங்க. ரொம்ப அதாவது எப்பவுமே வந்து கருத்தியல் ரீதியா இந்த ஜெனரேஷன் பசங்ககிட்ட பேசினா அது பிடிக்க மாட்டுது. அதனால ஓகே. பூமர். எதையுமே வந்து இப்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு டோன்ல சொல்லிட்டு போனா அதுக்கு ஒத்துப்பாங்க. ம், இதுக்கு ம், உட்கார வச்சு அத அட்வைஸ் குடுத்து ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பகிர்ந்துகிட்டு அந்த அளவுக்கு ம். சொன்னா ஏறாது மண்டையில. ஒரு அதனால லாங் அவங்க பூமர். கான்வர்சேஷன் ஆமா. பிடிக்கல. இப்ப அரசியலா ரொம்ப நீங்க சிம்பிள். பேசினாலுமே ம். டப்புன்னு இப்ப என்ன நடக்குது? அத சொல்லி முடிச்சணும். ஓகே. வரலாறு சொல்றேன். ஆ. 1998 சொல்றேன்னு அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா, பசங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஆனா அதனால எப்ப பார்த்தாலும் இவரு பிளேடு போட்டுட்டே இருப்பாருப்பா. இவரு ஒரு ஓகே. பூமர்ப்பா அப்படின்ற மனநிலைக்கு வந்துருவாங்க. ஓகே. ஆனா எனக்கு சந்தேகம் என்னன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹிஸ்ட்ரி தேவைதான் இல்லையா? நாம அத ம். ரெஃப்யூஸ் பண்ண முடியாதுல்ல. எந்த பாயிண்ட்ல அத தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப வேண்டாம். ம். ஒரு ஒரு சாதாரண கான்வர்சேஷன்ல கரண்ட் இஷ்யூ மட்டும் சொன்னா போதும்னு அத எடுத்துக்கிட்டாலும் கூட, பட் வரலாற ஒரு ஒரு கட்டத்தில எல்லாரும் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும் இல்லையா? எந்த சந்தர்ப்பத்தில நான் ஜென்ஸிட்ட வரலாற பேசலாம்? அப்போ எந்த ஒரு இப்போ இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இதோட முக்கியத்துவத்த நீ தெரிஞ்சுக்கணும்னா, நாங்க அத தெரிஞ்சுக்க மாட்டோம். அத ஓகே, நாங்க ஃபேஸ் பண்ணும்போது, அந்த விஷயம் வரும்போது தான், ஓகே. அப்ப இப்படி ஒரு அரசியல் இருக்கா? அப்படின்ற நிலைமைக்கு நாங்க வரக்கூடிய இப்ப நீங்க எங்ககிட்ட வந்து பார்ப்பனர்கள் ஆதிக்கம் இந்த மாரி ஒரு மாட்டு இறைச்சிய ம், வச்சு ஒரு ம். அரசியல் நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எதுக்கு இத சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க பார்வை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, நான் பீஃப் சாப்பிடுறேன், நல்ல இடங்களுக்கு போறேன், எல்லாமே கடைகள்லாம் இருக்கு. சும்மா இத என்ட்ட பேசிட்டே இருக்காதீங்க அப்படின்னு இருக்கும். ம், நாளைக்கு ம். இப்ப திருவொற்றியூர்ல சமீபத்தில பார்த்தீங்கன்னா, மாட்டு இறைச்சி கடைகள ஆமாமா. தொறக்கக்கூடாதுன்ற மாரி ஒரு அராஜகத்தில ஈடுபட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நான் வசிக்கும்போது, அத பார்க்கும்போது எனக்கு கோவம் வருது. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் யோசிக்கும்போது தான், எனக்கு அந்த வரலாறு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வமே வருது. அதுக்கு முன்னாடி வந்து பேசுனீங்கன்னா, "என்ன இவங்க சும்மா இதையே பேசுறாங்களே!" அப்படின்ற நிலைமைக்கு வரக்கூடியதா இருக்கு. அப்போ ஓகே. அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணும்போது, கண்கூடா பார்க்கும்போது தான், இப்படியும் ஒரு அரசியல் இருக்கா? இப்படி ஒரு விஷயம் இருக்கான்ற மாதிரி இருக்கு. சரி. இப்போ ஒரு ம். கேள்வி. அப்போ வரலாறு பேசுறது, வரலாறு குறித்து சொல்றது பிடிக்கலங்கிறத நான் ஏத்துக்கிறேன்.
அது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா அது ஹிஸ்ட்ரி? தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா ஓகே. இப்போ எல்லா ஜென்ரேஷன் பசங்களுக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டுது. ஓகே. எல்லாருமே வந்து ஒரு சினிமா, ட்ரெண்டிங் இப்போ ஏதாவது இப்போ நானும் நீங்களும் பேசிக்கணும்னா, இப்போ ரீசெண்டா ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிச்சுன்னா, அத பத்தி நம்ம பேசணும். ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அத நான் தெரிஞ்சுக்கலன்னா, அது எனக்கு அசிங்கம்னு பார்ப்பாங்க. ஒரு பசங்களுமே அப்படிதான். ஓகே. இப்போ திடீர்னு ஒரு மேட்ச் போச்சு 4 பேர் பேசுறாங்க. டேய் அந்த கோல் அடிச்சா பாத்தியா? இவரு எலிமினேட் ஆனா பாத்தியான்னா, எனக்கு தெரியலன்னா எனக்கு அது அசிங்கம். அப்போ நான் ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க பழைய கதை வந்து பேசிட்டீங்கன்னா, அதுதான் கொஞ்சம் முரண்பாடான விஷயமா ஓகே. இருக்கு. அப்போ எனக்கு புரியிற மொழியில நீங்க ஃபேண்டஸியா என்கிட்ட வந்து விஷயங்கள சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே. ம். இது இது ஒரு இது ஒரு டேமேஜ்ன்னு நினைக்கிறீங்களா? இது நார்மல்ன்றது உங்க அபிப்பிராயமா? அதாவது ம். ஹிஸ்ட்ரி எல்லாம் பேசக்கூடாது, ட்ரெண்டிங் மட்டும் தான் பேசணும். எனக்கு பிடிச்ச மொழியில நீங்க பேசணும் அப்படிங்கிறத நான் தப்புன்னுலாம் சொல்லல. ம். அது அது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அத மாத்திக்கொள்ள வேண்டியதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது இது இப்படியே இருந்தா என்னங்கிறது உங்க எண்ணமா? இப்போ எங்க ஜென்ரேஷனை பொறுத்தவரையுமே, இப்போ ஓரளவுக்கு செட் ஆஃப் பசங்க வந்து இருக்கிறாங்க. இந்த கருத்தியல் ரீதியா தெரிஞ்சுக்கிறது, வரலாற புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் போய் தேடணுன்ற அவசியம் இல்லாம இருக்காங்க. இப்போ நீங்க ம். மாடர்னா போய் சொன்னாலும் புரியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி சொன்னாலும் எங்களுக்கு புரியாது. ஓகே. அதுக்கு புதுசா ஒரு அணுகுமுறை நீங்க கண்டுபிடிச்சா தான் உண்டு இல்ல அப்படின்ற அணுகுமுறை கண்டுபிடிக்கணும்னு இல்ல. ம். இந்த சேஞ்ச் தான். அதாவது ம். வந்து அ ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதே இப்போ ஒரு 80% கிட்ட குறைஞ்சிருச்சுன்னு தான் தகவல்கள் சொல்லுது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒண்ண தெரிஞ்சுக்கணும்னா, நாம போயி ம். அது குறித்த செய்தி எல்லாத்தையுமே வாசிக்கணும். ஒரு நாவல் எழுதுறவரு ஒரே ஒரு குறிப்புக்காக இந்த நாவல் பேர மறந்துட்டேன். அமெரிக்காவுக்கு போயி, அங்க 12,000 டாக்குமெண்ட்ட படிச்சு தான் தனக்கு வேண்டிய ஒரு டேட்டாவ எடுக்குறாரு. பட் இப்ப அப்படி அவசியம் இல்ல. ஏஐல தட்டிட்டு நீங்க உங்களுக்கு வேண்டிய தரவுகள ரொம்ப கிறிஸ்பா எடுத்துடலான்றதுனால, தேடி படிக்கிறதுங்கிறது குறைஞ்சிருக்கு தான். அது இது பண்றதுக்கு இல்ல. ஐ மீன் அந்த தேடுற பேட்டர்னே மாறியிருக்கு. காலம் வந்து வெறுமனே இளைஞர்கள் ஜென்ஸி மட்டும் மாறல. எல்லாமே தேடுற தான் பேட்டர்ன் மாறியிருக்கு. தாண்டி தேடுற விஷயங்களே மாறிடுச்சு. யாரும் விஷயம் அறிவுபூர்வமான விஷயங்கள யாருமே தேடுறது இல்ல. இப்ப ஆ. எல்லாரும் உங்களுக்கு தெரியும். ChatGPT கிட்ட என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம அறிவுபூர்வமா எடுத்துக்க முடியும்னு ம், தெரியும். ம். ஆனா எல்லாரும் கேட்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, சொந்த கதை, சோக கதை. அது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி விட்டுர்றாங்க. எல்லாரும் அது பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்ப ChatGPT என் கையில இருக்குன்னா, அத எப்படி நம்ம வந்து ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்ணது மூலியமா யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு யோசனை வர மாட்டுது. ஓகே. ஓகே எல்லாரும் சொந்த கதை, சோக கதைலாம் பேசுறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கே டைம் போறதே தவிர, யாருமே இருக்கக்கூடிய சோர்ஸ் எங்களுக்கு தேடி படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்க மாட்டேது. ஏன்னா ஸ்கூல்ஸோட பேட்டர்னும் அப்படிதான் இருக்கு. இருக்கு. இப்போ நான் ஒரு காலேஜ் படிக்கிறேன்னா, எனக்கு அன்னைக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுத்துருப்பாங்க. இல்ல எனக்கு ஒரு ஒர்க் இருக்கும், எக்ஸாம் வரும். அத மட்டும் படிச்சா போதும். எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் படிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அவ்ளோ எங்களுக்கு அந்த பர்டன் இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஓகே. ம். டாக்டர் சிவபாலன் இளங்கோவன் ம். சென்னையில ஒரு முக்கியமான சைக்கியாட்ரிஸ்ட். அவர் ஒரு முன்னாடி ஒண்ணு எழுதியிருந்தாரு. ம். அவரு காலேஜஸ்ல போய் மாணவர்களோட பேசும்போது, பசங்க அ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ விட ChatGPT கன்வீனியன்ட்டா இருக்கு. ம். என்னோட கஷ்டங்கள அதுகிட்ட சொல்றதுக்கு. ஏன்னா, அது என்ன கேலி பண்ணாது. அப்புறமா சொல்லி காட்டாது. என்ன கைண்டா என்ன கிண்டல் பண்ணாம எனக்கு என்கிட்ட வந்து ப்ராப்பரா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த போக்கு இருக்கா ஆமா. மாணவர்கள்ட்ட? நிச்சயமா இருக்கு. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு அவங்க பர்சனல் விஷயத்துல ஏதாவது ஒரு பிரிவு ஏற்பட்டுச்சுன்னா கூட, அத கொண்டு வந்து ChatGPT கிட்ட அவங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல வடமாநிலத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. ம். அவங்க மனைவி இறந்துட்டாங்க போல. ரொம்ப நாளாவே அவங்க மனைவியா நினைச்சு ChatGPT கிட்ட பேசிட்டு வந்திருக்காரு. நான் உன்கிட்ட எப்படி வருதுன்னு கேட்கும்போது, "நீ செத்துரு என்கிட்ட வான்னு" ஓகே. சொல்லிச்சு போல. அவர் உயர்ந்தே போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷனோட இருக்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்கள ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியல. ஓகே. இந்த ஜெனரேஷன்ல யார்கிட்ட போய் சொல்றத நம்ப முடியல. அப்படின்ற பட்சத்துல ஆனா அது தவறான போக்கா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆனா, அது ஒரு பெரிய ஷிஃப்ட் மாரி தான் தெரியுது. ஏன்னா, ஒரு இதுக்கு மேபி ஜென் எக்ஸ் அதுக்கு ம். முன்னாடி இருந்த தலைமுறையா இருந்தா கூட, அவங்க எதா இருந்தாலும் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடமா ம். ஃப்ரெண்ட்ஸ தான் கருதிக்கிட்டு இருந்தாங்க. சடனா ஒரு 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 சேஞ்ச் ஒண்ணு நடந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான மாற்றம் தான் இல்லையா? இல்ல ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஏத்த மாரி சில பேர் பேச மாட்டாங்க. ஆனா இல்ல ஆனா ChatGPT வந்து புரிஞ்சுக்குது. இப்படி இவன் இல்ல. இருக்கிறான்னா இப்படி தான் பேசணும் அப்படின்ற ஒரு மனநிலை அந்த ChatGPT இருக்கு. ஓகே. ம். இன்டரப்ட் பண்றதுக்கு மன்னிக்கணும். ம். நான் வந்து ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருக்க மாட்டாங்க. ம். பட் எல்லாரும் அப்படி ஒரு 2, 3 பேரையாவது ம். கண்டுபிடிச்சிட முடியும் முன்னாடி. இப்ப அதுக்கும் குறைவு வந்திருக்குன்ற மாரி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உண்மைதானா அது? உண்மதான். யாருமே வேண்டாம். ஃபோன் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கஷ்டம்னா, வீட்ல போயிட்டு நான் ChatGPT கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற நிலைமைக்கு எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. நீங்க ஓகே. சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. ஓகே. எல்லாருமே வந்து ஒரு இயந்திரத்த நம்பி போகாம, நம்மளுக்குன்னு ஒரு மனுஷங்க கூட இருக்கணும். ஒரு அன்ப ம். தேத்தி வச்சுக்கணுன்ற அளவுக்குலாம் யாருக்குமே இல்ல. ஓகே. போதும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அவன் என்ன வந்து ஜட்ஜ் பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இங்க ஒரு இயந்திரம் என்ன ஜட்ஜ் பண்ண மாட்டுது. சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ஆறுதல் சொல்லுது. இதுவே போதுன்ற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ அதுதான் உண்மை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ம். ஆக்சுவலா சில தரவுகள் இருக்கு. ம். ரிசர்ச்சஸ் இருக்கு. அ கடந்த ம். 25 வருஷத்துல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எண்ணிக்கை பாதிக்கும் கீழ குறைஞ்சிருக்குன்னு சொல்லி, அது நம்ம ஊர்ல எடுத்ததில்ல. ம். மேலை நாடுகள்ல எடுத்தது. பட் அது இங்கேயும் பொருந்தும் தான். ஆமா. சொல்லியிருந்த அதே விஷயங்கள் நெருங்கிய தான் நட்பு இங்கேயும் குறைவா நீடிதாகும். இருக்கு. அரசியல் ரீதியா ம். ஒரு கேள்விக்கு வருவோம். டெல்லியில இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி
ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. பங்கேற்றது எல்லாமே ரொம்ப இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. வந்து போலீஸ்காரங்க அடிக்கும்போது அதை தாங்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாருனால அதை நான் அந்த காட்சியை நம்பவே முடியல. ஒருத்தர் இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக குரல் கொடுக்குறாங்க, அது மாதிரி இன்னொருத்தரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது காட்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெரிய அவநம்பிக்கை இருந்தது முந்தைய தலைமுறைக்கு, அந்த இளைஞர்கள் மேலே ஒரு பெரிய அவநம்பிக்கை இருந்ததுன்னா கோவத்தினால வர்றதில்லை, அவங்க பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியிலேருந்து வர்றது. அது அவநம்பிக்கை இருந்தது. அவங்க போராடலாம் வரமாட்டாங்க, அவங்க சீரியஸாக இல்லைங்கிற எண்ணிக்கை இருந்தது. பட் இந்த போராட்டம் ஒரு ஆச்சரியமான ஒன்றாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. பட் அந்த வந்துட்டாங்கன்னா வடக்கன்ஸ் அப்படின்ற வார்த்தையை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. அவன் வடக்கன் அப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் அங்கே தான் ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்கான இது ஐ மீன் ஃபுல்லாக அது ரெவல்யூஷன் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி மக்கள் வெளியில் வர்றது, மாணவர்கள் வெளியில் வர்றது, பள்ளி மாணவர்கள் வந்து எனக்கு என்னோட எதிர்காலத்துக்கு நீதி வேணும்னு கேட்டு வர்றதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. பட் அந்த மாதிரியான ஒரு அது குறித்த பெரிய அவேர்னஸும் தமிழ்நாட்டில் இல்லை. அந்த போராட்டம் அந்த மாதிரி ஒரு போராட்டம், ஏன்னா எல்லா பிரச்சனையும் இங்கே இருக்குது. உங்களுக்கு நீட் இங்கே இருக்குது, பிரச்சனை இருக்குது, மற்ற போட்டித் தேர்வு பிரச்சனை இருக்குது, கல்வி வந்து இன்வாலிடாக போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு அந்த சூழல் இங்கே பிரச்சனை இருக்குது, வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தமிழ்நாட்டில் இருக்கும்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை அங்கே ரொம்ப வீரியமாக செய்யும்போது தமிழ்நாட்டில் ஏன் அது வரலைன்னு நினைக்கிறீங்க? மேபி உங்கள் சரௌண்டிங்லேருந்து அதுக்கான பதில் தேட முடியும். என்னோட சரௌண்டிங்கை பொறுத்த வரையுமே இப்படி ஒரு போராட்டம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ ஃபோன் எடுத்து நான் ரீல்ஸ் பார்க்குறேன்னா ஜனக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடக்கூடிய 4 ரீல்ஸ் வரும். அதுக்கிடையில் ஒரு ரீல் வந்து இந்த மாதிரி சிஜேபி கட்சியினர் வந்து அடிக்கிறாங்களே, அந்த வீடியோ பார்த்தா இவனுங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, வடக்கில் சும்மா சண்டை போட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவனோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு எதை நோக்கி போகுதுன்னா ஜனகன் ரிலீஸ் போகுது. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனைலாம் நான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தெரியுமா இல்லையான்றதே ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் நீட் படிக்கிறாங்களோ அவங்களுக்கான பிரச்சனையா இதை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடியோ நானும் பார்த்தேன். ஒருத்தர் வந்து இந்த பால் பச்சை கலரில் சட்டை போட்டிருந்தேன், என்னை கில்மி, நான் சாவடிச்சிரு, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஓட போகிறது இல்லை, என்னை சாவடிச்சாது நீ நீதி வாங்கிக்கோன்ற மாதிரி நிற்கிறாரு. அந்த கோபம் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வரமாட்டேன்றதா இப்போ அடுத்த கேள்விக்குறியான விஷயமாவே இருக்கு. அதுவே உங்களுக்கே தெரியல, எனக்கே என்ன காரணம்? உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு சாய்ஸாக சொன்னால் எதை சொல்லுவீங்க? இதனால தான் இது வராமல் போயிருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே வந்து இது ஒப்பீட்டளவில் அந்த பிரச்சனை இங்கே இல்லை. ஹிந்துத்துவாவோட ஹிந்துத்துவ இயக்கங்களோட அட்ராசிட்டினால முஸ்லீம்கள் இங்கே பெருசாக பாதிக்கப்படலைங்கும்போது ஒரு முஸ்லீம் பையனுக்கு பாஜகவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா கூட தெரியலாம், அது பெரிய பிரச்சனை. டிவிகேவும் ஒன்றா கூட தெரியலாம். அதே போல் அங்கே வந்து சொத்து பத்தெல்லாம் விற்று ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கிற கஷ்டம் இங்கே இல்லை. எல்லாராலையும் ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கி ஏதோ ஒன்று படிக்க வச்சிட முடியுது. இந்த கம்ஃபர்ட் தான் காரணங்கிறது என்னோட நம்பிக்கை, அபிப்பிராயம். அது சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது தோணுதா இதில்? அங்கே வந்து இந்த காரணம்னு சொல்கிறேன், டவுட் நான் அப்புறமா கேட்குறேன். இப்போ என்னன்னா அரசியல் படுத்துறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லையோ அப்படின்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எங்களுக்கு தெரியாது, மாணவர்கள் யாருக்காக போராடுறாங்க, யார் எதிர்த்து போராடுறாங்க விஷயமே தெரியாது. அவங்க ஏதோ ஒரு எக்ஸாம் அவங்க போராடுறாங்க நம்ம நிலையை தான் இப்போ இருக்குது. ஏதோ ஒருத்தர் மூலியமாக எங்களுக்கு இப்போ திடீர்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்கறதுக்கும் எங்களுக்கு டைம் கிடையாது. சரியாக ஒரு விஷயம் நடக்கும் போது எங்களை அரசியல் படுத்தாமல் விட்டுட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு அரசியல் திணிக்கும் போது எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, எங்களுக்கு அதை புரிஞ்சுக்க தேவையும் இல்லைன்ற நிலை தான் இப்போ இருக்கு. யாரும் அரசியல் படுத்தல, அதுதான் ஒரு காரணம். இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன், அது முழுக்க அதில் எந்த விமர்சனமும் இல்லை, அதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதை டிஸ்கஸ் பண்ணலாம் எதனால் அப்படி ஆச்சுங்கிறது. பட் இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கிறேன். பட் இதே இடத்துல டிவிகேயால் ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியுதே, அவங்களால ஜென்சி தான் சொல்லலை, அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அது ஏன் உங்கள் தரப்புலேருந்து பதில் வரலன்னு, உங்கள் தரப்புனா இளைஞர்கள் தரப்புலேருந்து பேரனை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பாட்டிங்க கூட எங்கள் அண்ணன் விஜய்ன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. வயசானவங்க வரைக்கும் எல்லா செக்ஷனும் பண்ண டேமேஜுக்கு பழியை ஜென்சியும் லேடிஸும் சுமக்கிறாங்க. அதுதான் உண்மை. பட் அங்கேருந்து பெருசாக அதுக்கு மறுப்பு வரல, அதன் பிறகு சொல்கிறேன். பட் இந்த இடத்துல அரசியலே திமுகவும் அதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் அரசியல் படுத்தாத ஒரு செக்ஷனில் டிவிகேயால் தன்னோட அரசியலை கொண்டு வர முடியுது. அது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே இருக்கல. எதிர்கட்சிகள் பழைய ஆட்சி காலங்களில் ஒரு குறைபாடு இருக்குன்னா அதை சரி பண்ணக்கூடிய விளைவுகள் அவங்க இருந்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டிவிக்கு ஆட்சிக்கு வந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலங்களில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாகவே அரசியல்னா என்னன்னு தெரியாது, தொகுதிகள் எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது, தேர்தல்லாம் என்னன்னே தெரியாது. அப்போது திடீர்னு நாங்கள் அரசியலுக்குள்ளே குதிச்சிருக்கோம், தேர்தல்னா இப்படி தான், அமைச்சர்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியுது, விமர்சனங்கள் மூலியமாக தெரியுது. அப்போ இந்த அரசு என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு அவங்கள கெட்டவங்களா காட்டுறாங்க, இவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி புரியுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்குமே ஒரு கோவம் வருது.
இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம தெரியாமலே இருந்துக்கிட்டுமே, அப்போ இதெல்லாம் ஒழிக்கக்கூடிய நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த ராஜகுருன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒருத்தர் நம்மளை கிடச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி தான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்களே இருக்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சியினர் வந்து பயன்படுத்திட்டு அவங்கள ஒரு சார்ந்த கருத்துக்களை மட்டும் திணிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு என்ன காரணம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் குற்றம் மட்டுமே சொல்றாங்க. குற்றத்துக்கான காரணம் உண்மைத்தன்மையில எங்களுக்கு தெரியாது, இந்த ஒரு விஷயம் வருதா நாங்கள் நம்பிட்டோம் அப்படின்ற போக்குல போயிட்டு இருக்கு. அதனால அரசியல் கட்சிகள் எப்படி எங்களை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் டைரக்டா ஆகிக்கிறாங்க. அதுதான் விஷயமா இருக்கு. சுலபமா மேனிபுலேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குன்னு ஒரு ரீல்ஸ் போதும். இப்போ ஒரு சாதாரண விஷயத்த பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட நீங்க போட்டு ஒரு ஃபயர் விட்டீங்கன்னா உடனே நாங்க அப்படியே நொடி பொழுதுல வந்து எங்களுக்கு வீரம்லாம் ஏறிடும். அந்த அளவுக்கு ரீல்ஸ் மூலியமான்றது ஒரு முக்கியமான ஒரு தாக்கம் தான். அப்போ ரியாக்டிவாக இருக்கும்னு வச்சுக்கலாமா? ஒரு நீண்ட ஒரு லாங் லெக்சர் பிடிக்கலங்கிறதோட சைடு எஃபெக்டாக இதுன்னு நினச்சிக்கலாமா? ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது திராவிட இயக்கம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூலுக்கு உங்களோட பள்ளி காலத்துக்கான வேண்டியதெல்லாம் செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது உங்களோட டியூட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு மடக்கிட்டு போயிடலாம். பட் இது என்னென்னலாம் இல்லாமல் இருந்துச்சு, 1950க்கு முன்னால் எல்லா ஜாதிக்காரங்களும் படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டருக்கே படிக்க முடியுங்கிற சூழல் இருந்தது. இந்த நீதி கட்சி போராட்டத்துக்கு பிறகு, பெரியார் வந்த பிறகு இந்த மாதிரியான ஈவன் ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு துறைகளில் 50% துறைகள் கலைஞர் கருணாநிதி உருவாக்குனது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அது எங்களுக்கு அந்த அரசியல் வந்து சில ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா அது எப்படி கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியல. இது போல நான் இதெல்லாம் சொல்லணும்னா நான் ஹிஸ்டரியை சொல்லி தானே ஆகணும். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் வந்து 1940க்கு முன்னால் இந்த மாதிரி இருந்துச்சு. பெரியார் அதன் பிறகு காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து அவர் ஒரு மூமெண்ட் அவர் நடத்துகிறாரு. அதுதான் எல்லாரையும் படிப்பை நோக்கி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிராமங்கள்லேயும் படிப்பவங்கள்லாம் வச்சாங்க. அப்புறம் அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவரோட ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் விபி சிங் அவங்களோட பங்கு இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் இதுலேருந்து சொல்கிறேன். அப்புறம் ஸ்டாலின் காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் ஸ்கூலுக்கு நான் பர்சனலாக அதை வேலை பார்த்துருக்கேன். மாடல் ஸ்கூலு எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு மாடல் ஸ்கூல் இருக்கும். நல்லா படிக்கிற பசங்க அங்கே வந்து நீட் எழுதுறதுக்கோ ஐஐடி போகிறதுக்கான அதை படிக்கிறதுக்கோ மற்ற போட்டித் தேர்வுகள் இதுக்கு எல்லாமே ஒரு தொடர்ச்சி ஒன்று இருந்துச்சு. ஆனால் இதை நான் ஒரு ரீலில் என்னால் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு நீண்ட இது வேணும்ல, அது ஒன்று. அது இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு விஷுவலாக சோஷியல் மீடியா வழியாக நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா சொல்கிறது என்னென்னா 65% யூத் வந்து இன்ஸ்டாகிராமை தான் தங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இதுவாக எடுத்துக்கிறாங்க, ஒரு நான் மெசேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கான. அப்படி இருக்கும்போது ரொம்ப ஷார்ட் வீடியோ மேனிப்புலேட்டிவாக தான் இருக்கும். இன்னொன்று அல்காரிதம்மை ஹைஜாக் பண்ணுறது ஈஸி. ஒரு 100,000 பேரை வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணோன்னா அந்த அல்காரிதம் அதுதான் மெயின் ட்ரெண்டிங்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துரும். ஸோ தட் நம்மளோட மூளை இந்த இதனால் இந்த சோஷியல் மீடியாவால் நம்ம மூளை வந்து யாரோ ஒருத்தன் நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் யாரோ ஒருத்தங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமாம், நிச்சயமாக எல்லாமே இன்டர்நெட் தானே. இப்போ ஒரு விஷயம் எங்களுக்கு நீங்கள் பொய்யா சொன்னோம்னா நீங்கள் அதை ரீல் மூலியமாக சொன்னால் நான் நம்பிடுவேன். அந்த வகையில் தான் இப்போ எல்லா ரீல்ஸுமே இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கரெக்டான கேப்ஷனு, அது எங்களை சென்சிட்டிவாக தூண்டுற வகையில் நீங்கள் ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாலே போதும், நாங்கள் நம்பிடுவோம். எல்லாமே இன்டர்நெட் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஐ மீன் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா அதிலே தான். பட் பெரிய வித்தியாசம் என்னென்னா 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க 3 நிமிஷத்துக்கு மேலே இன்ஸ்டாகிராமில் இருக்க முடியலன்னு இருக்காங்க, ஒரு ஸ்டடி ஒன்று சொல்கிறது கேட்டால். ரைட், எனக்கு இந்த இது புரியுது. இன்னொன்று முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஜென்சி மேலே, அவங்க கிக் ஒர்க்கிங்கை தான் விரும்புகிறாங்க. ஒரு பெர்மனெண்ட் ஒர்க், அதாவது நிரந்தரமாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகணும், வேலை பார்க்கணும், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அங்கே வேலை பார்த்து வர்ற செட்டில்மெண்ட் பணத்தில் பாதுகாப்பாக நம்மளோட ஓல்டேஜை வச்சுக்கணுங்கிறது பொதுவாக ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட இதுதான் ஒரு வேலைக்கு வர்ற ஒருத்தனோட கனவாக இருந்தது. பட் இப்போது இளைஞர்கள் எல்லாரும், உண்மையானு தெரியாது, இளைஞர்கள் எல்லாரும் ஒரு நிரந்தர வேலையை விரும்புறதில்ல. அந்த டெலிவரி மாதிரி ஜஸ்ட் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தேவைப்படும் போது வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் பர்மனெண்ட் ஜாபை அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு. உண்மையா? எவ்வளோ உண்மைன்னா எதனால? அது உண்மைதான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோன்னா எங்களை சுற்றி தானே ஒரு ப்ரெஷர் என்பது வந்துடுது. இப்போ என்னால் ஒரு இலக்கை வச்சு நம்ம போக முடியல. இப்போ நீட்டுக்கு ஒரு பெண் படிக்கிறாங்கன்னா அந்த குடும்பமும் அதுக்கு சம்மதிக்கணும். நீ வேலைக்கு போகாத, நீ படித்து முடிச்சு அந்த எக்ஸாமுக்கு நீ ஜெயிக்கிற வரையுமே இந்த வீட்டில் இன்கம் வராது, உன்னால் இன்கம் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய குடும்பங்களில் மட்டும்தான் ஒரு இலக்கை மட்டும் வச்சுட்டு அது பின்னாடி ஓட முடியும். நான் பெரும்பாலும் ரொம்ப நடுத்தர குடும்பத்தில் பிறக்கக்கூடிய மாணவர்கள் எங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ஒரு இன்கம் ப்ரெஷர் உள்ளே வந்துடும். ஸோ எங்களுக்கு ஒரு இந்த ஜாப் தான் வேணும், இந்த
கம்பெனியில் தான் நான் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அதை இலக்காக வச்சு என்னால் ஓட முடியாது. எங்கனோ ஒரு இடத்துல வேலை கிடைக்குதா போயிடலாம், அதுக்கப்புறம் அப்படி அப்படியே போயிடலான்ற ஒரு மனநிலைக்கு வந்து. ஆனால் குற்றச்சாட்டு வேறு மாதிரி இருக்குது. அதாவது அவங்க பர்மனெண்ட்டாக ஒரு வேலையை விரும்புறதில்ல. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் பரிதாபங்களோட சில எபிசோட்லாம் இருக்கு இல்லையா, அது நேரடியாக ஜென்சியை வந்து குற்றம் சாட்டுறது. இப்போ கூட ஒரு காட்சி பார்த்தேன், எப்போ வந்ததுன்னு தெரியல. அதாவது ஒரு பையன் அப்ளிகேஷன் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விடுங்கன்னு கேட்பாங்க. எவ்வளோ 12 லட்ச ரூபா ஆனுவல் இன்கம் இருக்குமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்பார். கிரேசி பாய்னு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்பார். ரெஸ்யூம் அவர் கையில் இருக்காது. வேலைக்கு இன்டர்வியூக்கு மறுநாள் வாங்கினா, சாரி ப்ரோ நாளைக்கு நான் கொடைக்கானல் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் ஒரு காமெடி மாதிரி தெரியலாம். பட் இது வந்து சமூகத்தில் மற்றவர்களுக்கு ஜென்சியோட கேரக்டர் இதுன்னு சொல்லி அது விளம்பரப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இவங்க நம்மளை தான் குறை சொல்கிறாங்கன்றது தெரியுதா, இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்? இல்லை, எல்லாரும் அப்படி சொல்ற முடியாது. சில பேர் பொறுப்பாக இருக்கிறாங்க, அப்படி கரெக்டாக வந்து அவங்கள கைட் பண்ண ஆள் இல்லாதவங்க தான் சில பேர் அப்படி எதை நோக்கி போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தவிர எல்லாருமே இதை ரெஸ்யூம் ரெடி பண்ண வேணாம், ஒரு இன்டர்வியூ போவேனா, சம்பாதிக்க வேணான்ற அந்த மனநிலை யாரும் இருக்க மாட்டாங்க. அது வெளிப்படையான ஒரு தோற்றமாக தான் அதை நான் பார்ப்பேன். ஓகே, அது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு. ஆனால் நான் கவலைப்படுறது என்னென்னா, இது உண்மை இல்லைன்னு தெரியும். நான் என் கூட வேலை பார்த்தவங்க, இந்த எங்கள் 25 வயசு கீழே இருக்கிற பசங்க எல்லாரும் ரொம்ப ஹைலி ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்காங்க. ஓவர் டைமுக்கு தயங்கினது கிடையாது அவங்கள. அண்ட் புதுசாக ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்கு அவங்க தயக்கம் காட்டினது கிடையாது. கோஆப்ரேட்டிவாக வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. அந்த தலைமுறை யாரை குற்றம் சொல்கிறாங்களோ. ஆனால் நான் கவலைப்படுறது, இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கிறத அதை ஃபேஸ் பண்ணுறது, குறைஞ்சபட்சம் இது நம்மளை தான் குற்றம் சாட்டுறாங்கங்கிற அவேர்னஸ் இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் தான் கேட்டேன் நான். பட் கிக் ஒர்க்கிங்கில் நான் கேட்க விரும்பினது என்னென்னா, இது ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது, அவங்க பர்மனெண்ட் வேலையை விரும்புறதில்ல அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அவங்க கிக் ஒர்க்கிங்கை தான் விரும்புகிறாங்க, யாரும் எங்களை கட்டுப்படுத்த விரும்புறதில்ல. மகிழன் கூட ஏதோ ஒரு இதில் பேசியிருந்தார் ஒரு வீடியோவில். அவர்கள் விரும்புகிறது என்னென்னு சொன்னால், என்னை அதிகாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரக்கூடாது, நான் இஷ்டப்பட்டால் வேலை செய்வேன், இஷ்டம் இல்லைன்னா நான் ஃப்ரீயாக இருப்பேங்கிற அது ஒரு மாதிரியான ஒரு குரல், அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிற குரல் அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த கேஸ் நானும் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு என் ஃப்ரெண்ட்ஸே போகிறாங்கன்னா, அந்த மேனேஜர் ரொம்ப ஓவராக பேசுகிறான், நான் வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த மனையிலே இருக்கிறாங்க. ரொம்ப எங்களை ப்ரெஷர் போட்டு எங்களை ரொம்ப அடிமைத்தனமாக பண்ணால் நான் வெளியே வந்துடுவேன், நான் போய் ஜொமேட்டோ கூட ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மனநிலையும் இருக்கிறாங்க. ஸோ அந்த இதுதான் கேட்குறீங்களான்னு கேட்குறேன். அதுதான் ஓகே. அப்போ ஜொமேட்டோ, ஆனால் ஜொமேட்டோவோட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே லீவ் இருக்கும், உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச பாதுகாப்பு இருக்கும். வேலை ஏதோ வேலையை விட்டு அவங்க அனுப்பிச்சாங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச செட்டில்மெண்ட்டை கொடுக்கணும். இதை மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக கொடுத்தா கூட ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு அமௌண்ட் இருக்கும். அது நம்மளோட ஓல்டேஜை பார்த்துக்கு நம்ம இந்தியா பிற மேலை நாடுகளை, ஐரோப்பிய நாடுகளை மாதிரி ஒரு ப்ராப்பரான ஓல்டேஜ் கேர் கொடுக்குற நாடு கிடையாது. சில நாடுகளில் நர்ஸை செப்பரேட்டாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க வயசான பிறகு. முதியோர்களை பாதுகாக்கிறதுக்காக தன்னோட ஜிடிபியில் பெரும் தொகையை செலவிடுற நாடுகள்லாம் உண்டு. இங்கே அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லைங்கும்போது இப்படி ஒரு இந்த ரிஸ்க்கு தயாராக தான் இந்த வேலைக்கு வர்றாங்களா, இல்லை அப்படி ஒன்று இருக்குது தெரியாதா? இல்லை, தெரியாது. எல்லாருமே விருப்பப்பட்டு போகிறது கிடையாது. எனக்கு அங்கே எதுவுமே இல்லைன்னா ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் எல்லாருமே போகிறாங்க. இப்போ நான் ஒரு நல்ல 3 டிகிரி கையில் வச்சிருக்கிறேன்னா நான் போவேன், நான் ஜொமேட்டோ ஓட்டுறேன்னு, எனக்கு அவ்வளோதான். இப்போ நான் அவ்வளோ அரியர் வச்சுருக்கேன், நான் வேலைக்கு போக சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. எனக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேலையாக அது இருக்குது. நான் ஒரு 4-5 கம்பெனி ஏறினேன்னா என்னை எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் கேட்குறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்கிறேன்னா, என்னோட செட்டில் படித்து வெளியே வந்த மாணவர்கள்லாம் சொல்கிறேன், ரொம்ப இங்கிலீஷில் இன்டர்வியூ வச்சு எங்களை சாவடிக்கிறாங்க. இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலம் தெரியல அதுக்கு பயந்துட்டே இன்டர்வியூ போகாத மாணவர்களும் இருக்கிறாங்க. 20 வருஷமா இங்கிலீஷ் மீடியம் தானே, கவர்மெண்ட் ஸ்கூல் வரைக்கும் இருக்குது நிறைய. இல்லை, அது கான்வர்சேஷன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சில கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணுமா, எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்களே அப்படின்ற அச்சத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. அதுவும் கண்டிப்பாக இருக்குது. அதனாலே இன்டர்வியூக்கு பயந்துட்டு இன்டர்வியூ இல்லாத ஒரு கம்பெனி சொல்லுங்களேன், போயிட்டு என்னோட சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும் வேலை ஓகே, தமிழ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க நான் போகிறேன், அப்படி ஒரு அச்சத்துக்கு பயந்துட்டும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு உண்மையும் கூட. ரைட். இது எதுவுமே குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப வேலிடு. சுச்சுவேஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வெளியில் இங்கிலீஷ் ஒரு கடினமான ஒன்று அப்படிங்கிறதே வெளியில் எவ்வளோ பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. அது எங்கேயோ நம்மளோட டீச்சிங் மெத்தடில் எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோங்கிறது உண்மை. அது பர்சனலாக கேட்டால் அதை நானும் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்னால எந்த பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். பட் இப்போ இந்த மாதிரியான இந்த 2 பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களுக்கு முந்தைய தலைமுறையை பற்றி புரிஞ்சுக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, அவங்க உங்களை பற்றி புரிஞ்சிட்டு இருக்கிறது வேறு மாதிரி இருக்குது. 2 பேரும் கண்ணை கட்டிட்டு சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் மீதும் ரொம்ப
ஒரு ஒரு ஓவர்வியூவில் சொன்னோன்னா அந்த தரப்புக்கு எதுக்கு மேலே திருப்தி இல்லை, இவர்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒரு முரண்பாடு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு முந்தைய தலைமுறைகிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு 2 விஷயம் கேட்கணுன்னா 2ஓ 3ஓ நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கிங்க, இதெல்லாம் புரிஞ்சுங்கன்னு கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எதை கேட்பீங்க? ஒரு 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 இளம் தலைமுறையோட ஜென்சியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எதை கேட்பீங்க? ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எங்களுக்கு சொல்லிட்டு போயிடணும். சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீ இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்டலாக இருக்க வேண்டாம். ரொம்ப ஜட்ஜ்மெண்ட், இவன் இப்படி பண்ணிட்டாலே, இவன் இப்படி தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டாலே, அவன் ஊர் சுற்றுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு அந்த கேரக்டரை வச்சு பேசுனீங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தாலுமே நான் உங்ககிட்ட காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். நீங்கள் இப்படி தானே பேசுறீங்கன்ற அளவுக்கு நான் அப்படியே போயிடுவேன். ஸோ தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வச்சு வச்சு அந்த பையனை அப்படியே அடக்குனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தை என்பது இருக்காது. அதனால பேசணுன்ற ஐடியாவே எங்களுக்கு வராது. உங்க கூட அவங்க அப்படிதான் சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்ற விதத்துல வந்துடும். ஜட்ஜ்மெண்டலாக இருக்காதீங்க. ஜட்ஜ்மெண்டலாக இருக்காதீங்க. எதில் எங்களுக்கு ஏதாவது திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அதை எங்களை ஜட்ஜ் பண்ணாமல் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்றதான் ஒரு கோரிக்கையாக இருக்குமா? வேறு ஏதாவது? இல்லை, வேறு ஏதாவது தெரியல. இல்லை, அது அவங்க நடந்துக்கிற முறையில் மற்றதில் சொல்கிறேன். அல்லது மிஸ் பண்ணுறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அரசியல் படுத்தலைன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை இப்போ நாங்கள் அரசியல் உங்களுக்கு அரசியலை பேச விரும்புகிறோன்னு சொன்னால் எப்படி, எந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வச்சு எங்களுக்கு சொல்லணும். ரொம்ப அவர் எப்படி ஆரம்பிச்சாரு தெரியுமான்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ இவர் பண்ணார்ல, அன்னைக்கு அவர் இதை பண்ணார், இதை பண்ணலன்னா இதை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் நீட் தேர்வுக்கு பேச மாட்டார். ஆனால் அன்னைக்கு கடந்த ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, அப்பப்போ எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து திணிச்சிங்கன்னா எங்களுக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சமா உடனேலாம் அரசியல் கற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் உள்ளே வரணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படியே எங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக வச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் எங்கள் கேட்கும்போது சொல்லுங்க அப்படின்ற மனநிலைக்கு வருவோம். இப்போ நாங்கள் பிஸியாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ என்னை கூப்பிட்டு உட்காரிச்சு வா அரசியல் சொல்கிறோன்னா நாங்கள் கற்றுக்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அந்த மாதிரி இருந்தால் தான் அது முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது அது ஒருவேளை இப்படி செஞ்சால் ஒரு லாங் கான்வர்சேஷனுக்கு தயாராக இருப்பாங்கங்கிறதா, இல்லை எப்போதுமே இந்த ஃபார்மேட்டில் தான் கான்வர்சேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ என்னை பொறுத்தவரையுமே எல்லாருமே டிவிக்கேவை ரொம்ப நம்புறாங்க. ஸோ அவங்க நம்ம திட்டுறது மூலியமாக நீங்கள்லாம் ஒரு அணில்ரா தற்கூரிகான்னு திட்டுறீங்கன்னா அது என்ன அரசியல் தெரிஞ்சுக்க கூட அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னா, அவங்கள திட்டாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்கள் முட்டாள்ரா, நீங்கள் முட்டாளு, நான் உன்னை தெளிவுபடுத்துறேன்னு கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. ஓகே, அதனால அவங்க வழியிலேயே போயிட்டு அவங்களுக்கு என்ன அரசியலோ அப்படி கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறேன். இல்லை, அவங்க வழின்னா எது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நான் மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. அவங்க வழிங்கிறது தெரியாமல் தானே இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் தான் நான் பேச முடியும். அவர்களுடைய வழின்னா எது? இப்போ நான் நேரடியாக வந்து இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், விஜய் அவர்கள் நீட்டுக்கு பேசணும்னு எனக்கு கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்துல திடீர்னு எனக்கு பிடிச்ச சட்டையை பிடிச்சி என்னடா நீ ஆட்டம் ஆடி எனக்கு ஜனநாயகன் அந்த போடா சிஜிபி டெல்லி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு போஸ்ட் போடுறேன்னா நீங்கள் இது என்னோட வழி கிடையாது. நாளே தள்ளிப்போ, நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தலைவர் படம் வந்திருக்கு, நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது, அது எனக்கும் கரெக்டாக சொல்ல தெரியல. ரொம்ப அடக்குமுறைகளாக திட்டி என்னை முட்டாள்னு சொல்லி ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கோன்னு கூப்பிட்டிங்கன்னா நான் வரமாட்டேன். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட நிலைமையாக இருக்குது. ஸோ அதாவது தயாராக தான் இருப்பாங்கங்கிறது உங்களோட. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிவிக்கு அலையை பொறுத்த வரையுமே எனக்கே அது ஒரு சந்தேகம் தான். நீங்கள் யாரையா கூப்பிட்டு உட்கார வச்சு அரசியல் படுத்துறேன் சொன்னீங்கன்னா அவங்க தயாரான மனநிலை இல்லை. இல்லை, அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து நியூ பாய் ஃப்ரெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லலாம். அதாவது நியூ பாய் ஃப்ரெண்டு சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறது, அது ஐதர் இப்படியும் இருக்கலாம். நியூ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் புதுசாக காதல் வாய்ப்படும் போது ஒருத்தருக்கு லவ் அக்செப்ட் பண்ணும்போது அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எல்லாமே நல்ல மாதிரி தான் தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படி தான் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம அது இல்லாத மற்றதை தான் பேசுகிறோம். ஒரு கட்சிக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் வந்து அப்படி தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. இல்லை, இப்போ டிவிக்கு ஓட்டு போட்ட நிறைய பேர் தவறு பண்ணிட்டோன்ற மனநிலைக்கு வந்திருக்காங்க. எப்போ கரண்ட் இல்லை ரோட்டு வந்து நின்றுட்டாங்களோ அவங்க கிட்ட போய் அதை பேசும்போது அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த பாதிப்பை உணர்ந்தவங்க கிட்ட போய் நீங்கள் அரசியல் பேசும்போது ஈஸியாக போயிடும். நாங்கள் தான் அப்படின்னு இருக்கிறாங்களே அவங்க கிட்ட போய் பேசும்போது அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப நன்றி. இது ஒரு முக்கியமான உரையாடல் நினைக்கிறேன். நான் ஃபர்தராக வாய்ப்பு இருக்கும்போது வேறு விஷயங்களையும் விவாதிக்கலாம். நன்றி. தேங்க்யூ.